புளி கரைசல் வச்சுருக்கேன். இது பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பில் தக்காளி, 2 மிளகாய், மஞ்சள் காயப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ குக்கர் விசில் பயிர் கொண்டையும் எடுத்துடுறேன். இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, கேரட்டு 1 கேரட்டு, பீன்ஸு ஒரு 3 பீன்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பலாக்கொட்டை சாம்பார் வைக்க போகிறேன். பலா விதை இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பார் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடில் உள்ளதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே கல்லுப்பு, அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் கொஞ்சம் கொதித்து வரட்டும். பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை கலந்துடலாம். தேங்காய், சீரகம், வெங்காயம், பூண்டு. இப்போ நல்ல காயெலாம் நல்லா வெந்து வரட்டும். மசாலாலாம் ஒன்று கலந்து வரட்டும். பலாக்கொட்டை சாம்பார் நம்ம எந்த காய்கறி போட்டு வச்சாலும் அது டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும். வித்தியாசமான முறையில் டெய்லி ஒவ்வொரு மாதிரி வைக்கலாம். வீட்டு பொடி தான், நான் வெளியெல்லாம் வாங்குறது கிடையாது. வத்தல் வாங்கி காய வச்சு திரிக்கிறது. மல்லியும் அதே மாதிரி தான் வீட்டிலேயே வறுத்து திரித்து வச்சுருவேன். எல்லாமே வீட்டு மசாலா, வெளியே ஒரு மசாலாக்கள் மேலே கூட நான் வாங்கினதே கிடையாது. பால் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. சாதம் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன், பாத்திரத்தில் வச்சு தான் வேக வச்சு வடித்து எடுத்துருவேன். அதான் எங்களுக்கு பிடிக்கும்னா, அதனால் அதே தான். இப்போ ரொம்ப விதையெல்லாம் சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் குலைவும் இல்லாமல் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுவோம். அதான் உடம்புக்கு நல்லது. காப்பி போடுறதுக்கு பால் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். தொட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை. அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், காஞ்ச வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், வறுத்து எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது தேங்காய், சீரகம் இதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், மல்லித்தலை, சாம்பாருக்கு, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இது வந்து நான் வந்து கடுங்காப்பி தான் போடுவேன். கருப்பட்டி போட்டு, தூள் டிலைட் காப்பி தூள் போட்டு, இஞ்சி போட்டு காப்பி போடும். பாதி பேர் நாங்கள் கடுங்காப்பி தான் குடிச்சிருக்கோம். பால் ஊற்றி ஒரு சில தான் குடிப்பாங்க. இது எல்லாருமே தான். தயிர் ஊற ஊற்றி வச்சுருக்கேன். உள்ளே போட்டுடலாம். இறக்க போயில் போடுறது 2 போடணும். இப்போ 2 போட்டுக்கலாம். மல்லித்தலை நான் வீட்டிலேயே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி எல்லாம் தயார் பண்ணுதேன். யார் யாருக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து நான் இப்போ ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன் வாட்ஸ்அப்பில். இதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எந்த கலப்படமும் கிடையாது. நான் நேரடியாக வறுத்து திரிக்கிறது எல்லாமே வீடியோ போட்டு காமிச்சு நான் சேல்ஸ் பண்ணதுக்கு விரும்புகிறேன். எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணதும் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். புளிக்குழம்பு பொடிக்கு எப்படி, சாம்பார் பொடிக்கு எப்படி, மட்டன் குழம்பு எப்படி, தனித்தனியாக எந்தெந்த பொடி எப்படி தயார் பண்ணுறாங்கிறத காமிச்சு வீடியோ எடுத்து நான் வறுத்து திரிக்கிறேன். வீட்டிலே வறுத்து திரிக்கிறது மிஷினில் கொடுத்து திரிக்க போகிறேன். வீட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால நான் வாரம் சாம்பார் பொடி எல்லாமே நானே வீட்டிலே தயார் பண்ணி வீட்டிலே திரிச்சுக்கிடுவேன். மற்றபடி வத்தல், மல்லிலாம் 1 கிலோ வாங்கினேன்னா நல்லா காய வச்சு அதை மிஷினில் திரிச்சு எடுத்துக்கிடுவேன். வீட்டில் உள்ள சாம்பார் பொடி, இட்லி பொடி, மற்ற எல்லாமே வீட்டில் தான் திரிக்கிறது நான். அது மிக்ஸி அதுக்கு மேலே வச்சு மிக்ஸி ரிப்பேராக வரும். அதனால் அதை நான் வைக்கிறது இல்லை. இருக்கும்போது 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போடணும். போட்டால் முருங்கைக்கீரை நான் எல்லாத்துக்கும் போடுவேன். வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்கள் இதில் குழம்புல போடவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிறிதளவு காயப்பொடி போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சின்ன வெங்காயம் சிறிதளவு. தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, நல்ல மணமாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. 10 ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ண வேண்டியதான். காயெல்லாம் வந்து நல்லா ஆகிட்டு இதில் நல்ல கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல், ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்து கொட்டிடலாம். குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து கொட்டினதுக்கப்புறம் வைக்கலாம். தாளித்து கொட்டிட்டு அதில் உள்ள எண்ணெய், மிச்ச எண்ணெய் இருக்குது, நிறைய எண்ணெய் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவேன். கொஞ்சம் மல்லித்தலை,
வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது வெங்காயம், காஞ்ச வத்தல் வறுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கிட்டேன். கூடாது வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன், அதை கலந்துடலாம். இந்த முருங்கைக்கீரை அடிக்கடி காமிச்சிங்களேன்னு நினைப்பீங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை வளர்க்குறது தெரியாது, நிறைய தெரியாமல் இருக்காங்க. அதனால தான் போடுறது. முருங்கைக்கீரை இது ஒரு இதை சொல்லி காமிக்கிறாங்களே நிறைய நினைப்பீங்க. இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது முக்கியமாக உள்ளது. இது வந்து உடல் ஹெல்த் உள்ளது கீரை. லேசாக தண்ணி தொளிச்சிக்கலாம். கீரையை மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா கீரை வந்து கடுத்துரும். மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. எந்த கீரை இருந்தாலும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. கடையில் பண்ணோம்ல அதுக்கு மூடி வைக்கலாம். இது இப்படி உள்ள கீரைகளுக்கு மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். உப்பு இப்போ போடக்கூடாது. சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு. குழம்பு கழுவிட்டு கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. கீரை வெந்து வர்ற ஸ்டேஜில் இப்போ கல் உப்பு போடுறேன். இன்னும் கீரை வற்றி வந்த பிறகு தான் நம்ம எவ்வளோ இருக்குது கீரைன்னு தெரிஞ்சுட்டு உப்பு போடவும் நல்லாயிருக்கும். கடைசியாக போடுறதுனால டேஸ்ட் இருக்கும். முதல்ல போட்டால் கடுத்து போகும். கொஞ்சம் வேகட்டும். தண்ணி கூட சுண்டை இழுத்ததும் நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை கலந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் காலை டிஃபனுக்கு. மத்தியானம் சமையல் முடிச்சாச்சு. காலை இட்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி சட்னி, சாம்பார் ஏற்கனவே வச்சது இருக்குது. இட்லி வந்துட்டு எடுத்துடலாம். வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துக்காண்டி கார்ன் வேக வச்சு எடுத்துருக்கேன். இட்லி பாத்திரத்துலேயே வச்சு இப்போ இதை வந்து மசால் போட்டு விரைவி கொடுப்பேன். இட்லி சட்னி கார்ன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுந்தம் பருப்பு. இட்லி வந்து ஒரு 4 இட்லி மீதமுள்ள இட்லி இருக்குது, அதை வந்து உப்புமா கண்டு போகிறேன். அதுக்கு காஞ்ச வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கேன். இப்போ இட்லியை அதில் கலந்துக்கலாம். இட்லி உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நைட் இட்லி வச்சேன், அதை காலையில் இப்போ யாராவது சாப்பிடுவாங்க. இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. காலை டிஃபன் பால், தயிர், இட்லி உப்புமா, சட்னி, கார்ன். ஸ்கூலுக்கு கார்ன் ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேசரி, சாம்பார், மதியத்துக்குள்ள சாம்பார், கீரை, சாதம். இன்றைய ஸ்பெஷல். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.